லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது லப்பர் பந்து. அந்த படத்தோட விமர்சனம் தான். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிறதுல எனக்கு நம்பர் ஒன்னா தோன்றின படம்னா லப்பர் பந்தை தான் நான் சொல்லுவேன். ஆமாங்க, லப்பர் பந்து உண்மையாகவே லப்பர் பந்துன்னு அதை பேச்சு நடையில் சொல்லியிருக்காங்க. ரப்பர் பந்து அதுதான். கிரிக்கெட் சமீபமாக அந்த ஒரு ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம், அந்த கதை தான். அதை தரமா பண்ணியிருக்காங்க. அந்த ப்ளூ ஸ்டார் படத்துல ஜாதி எங்களை ஒடுக்குறீங்க அடக்குறீங்கன்னு ஏகப்பட்ட, இந்த படத்துலையும் ஜாதி இருக்குது. அப்படி போற போக்குல இருக்குதுங்க. அதாவது பல ஆண்டுகளா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினரை ஒடுக்கி வச்சிருந்தவங்களே பார்த்தா, சே இவ்வளவு கேவலமாவா நம்மலாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான படம்னா அதை நான் வந்து லப்பர் பந்து தான் சொல்லுவேன். ஆமாங்க, படத்துல ஒரு டயலாக்லாம் வரும். அதுவும் அந்த காளி வெங்கட்கிட்ட வந்து பாலசரவணன் கேட்பாப்புல, நீ அவனை தம்பி தம்பி, அதாவது இவர் வந்து ஒரு டீமுக்கு ஜாலி டீம்னு வச்சிருப்பாங்க அந்த ஊர்ல. இந்த கதை எங்க நடக்குது, என்ன கதை அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதை வந்து கடலூர், திட்டக்குடி, இந்த சவுத் ஆற்காடு, வடார்காடு மாவட்டங்கள்ல நடக்கிற கதை தாங்க. அதுவும் சவுத் ஆற்காடு தான் மெயினா, திட்டக்குடி இதுல என்ன அந்த பேச்சு நட, அந்த இயல்பா இருக்கிற மனிதர்கள். வெறும் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, அப்பம் பிள்ளைக்குள்ள பாண்டிங், அப்பம் பொண்ணுக்குள்ள பாண்டிங், அம்மா பொண்ணுக்குள்ள உறவு, இன்னும் 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 பையன் பையன் ஆத்தாவுக்குள்ள உறவு, பையனுக்கு கிரிக்கெட் மேலே பைத்தியமாக இருந்தாலும் பையன் மேலே பைத்தியமாக இருக்கிற பேரண்ட்ஸு, புருஷனுக்கு கிரிக்கெட் மேலே பைத்தியமாக இருந்தாலும் புருஷன் மேலே பைத்தியமாக இருக்கிற பொண்டாட்டி, இப்படி படத்தில் இல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்குது. போகிற போக்கில் நம்ம அரசியல் கட்சிகளையும் அரசியல்வாதிகளையும் அப்படி லைட்டாக சாடி சவுட்டி விட்டு போகிறதில்ல, வேற லெவலில் இருக்குதுங்க இந்த படம். உண்மையாகவே இந்த படத்தோட இயக்குனருக்கு வந்து எத்தனை விருதுகள், தேசிய விருதுகள்கிட்ட எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் தகும். இந்த மாதிரி படம் தான் சமூக நல்ல நோக்கத்தோட வருதுன்னு நான் சொல்லுவேன். சிலர்லாம் எடுக்கிறாங்க, நீங்க எங்களை அப்போ அப்படி பண்ணீங்க, இப்போ இப்படி பண்ணீங்க எடுக்கிறாங்க. நீங்க எங்களை அப்போ அப்படி பண்ணீங்க, இப்போ அப்படி பண்ணீங்கன்னு ரெண்டு சமுதாயத்துக்குள்ளார இல்லை ஒரு சமுதாயத்தோட பிற சமுதாயங்களை மோத விடுற மாதிரி கதைகள் எடுக்கிறாங்க. உதாரணம் ரஞ்சித். ஆனா இந்த இயக்குனர் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம என்ன அநீதி இழைத்தோம் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் தாழ்த்தப்பட்ட இனத்திற்கும் அப்படிங்கிறத அழகா ஒரு 2 டைலாக்கு ஒரு 2 சீன்ல சொல்லிட்டு போறது தாங்க அந்த படத்தோட ஹைலைட். ஆனா கதை அது இல்லைங்க, அதுதான் இங்க பியூட்டி. வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாரு. உண்மையாவே இப்படிப்பட்ட இயக்குனரை வந்து நம்ம வந்து பாராட்டியே தீரணும். உண்மையா அந்த டைரக்டர் வந்து ஏன் தொடர்ந்து நான் பாராட்டிட்டு இருக்கேன்னா, உண்மையா படத்துல சின்ன சின்ன கேரக்டர், ஒரு கேரக்டருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு ஒர்த்தோ அதை அழகா வந்து கொடுத்துருக்கிறாருங்க. ஒரு பக்கம் பாலசரவணன், ஒரு பக்கம் காளி வெங்கட், இதுக்கு மேல ஹீரோ 2 ஹீரோ. ஒண்ணுக்கு அட்டகத்தி தினேஷ் வந்து 50 வயது ஹீரோ, இன்னொரு பக்கம் நம்ம அவர் பேர் என்னது ஹரிஷ் கல்யாண், அவர் ஒரு ஹீரோ. இவங்களுக்கு ஜோடியா வராங்க பாருங்க, அவங்கெல்லாம் வேற லெவலுங்க. அதுவும் அட்டகத்தி தினேஷோட ஜோடியா வர்ற அந்த அம்மனி இன்னும் கண்ணுக்குள்ளாரே நிக்கிறாங்கங்க. ஆமா, அவங்க பேர் வந்து ஸ்வஸ்திகா, வேற லெவல்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, அந்த அம்மனி தான் ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடி. இவங்க நடிப்புல ஓப்பனிங் சீனு, ஒரு டிராக்டர் எடுத்துட்டு வந்து தான் புருஷன் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போவோம், பெயிண்டர் அவர் அம்மா வீட்டுக்கு 4 காசு சம்பாரிச்சு கொடுக்காங்க. அது லவ் மேரேஜ். அதுவும் அதாவது ஒடுக்கப்பட்ட இனத்து சமுதாயத்து பெண்ணை, அதாவது பட்டியலின பெண்ணை காதலிச்சு கரம் பிடிச்சிட்டு வந்து குடியானவர்கள் ஏரியாவில் வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காப்புல தன் தாய் தந்தையரோட. அம்மா வந்து கீதா கைலாசம். ஆனா ஒரு லெவலுக்கு மேல இவருடைய அந்த கிரிக்கெட் பைத்தியம் பிடிக்காம வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க ஹீரோயின். அப்புறம் என்னாச்சு, இன்னொரு பக்கம் இவருக்கு கிரிக்கெட்டுக்கு விரோதியா இருக்கிற சின்ன பையன் ஹரிஷ் கல்யாண் இவரோட வாழ்க்கையிலையும் குறுக்கிடுறாரு. எப்படி குறுக்கிறாருன்னா, எதுவும் தப்பாலாம் இல்லைங்க, அழகா ஒரு குறுக்கீடு. அந்த குறுக்கீடுக்கு என்ன தீர்வு நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்ன விதத்துல இந்த படம் என்ன ரொம்பவே வந்துச்சு. அதுவும் இந்த சவுத் ஆற்காடு மல்லாட்ட பயிறு அந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. இந்த படத்துல கேட்குறப்போ தங்கர் பச்சான் படங்கள்ல கேட்டிருப்போம் நம்ம, இந்த படத்துல கேட்குறப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்குது. இதுல நடிச்ச எல்லாருமே, காளி வெங்கட்லாம் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பாலசரவணன். ஒரு கேள்வி கேட்பாரு, பாலசரவணன் ஹரிஷ் கல்யாண் ஃப்ரெண்டு, காளி வெங்கட் வந்து ஹரிஷ் கல்யாணம் அப்படியே டீம்ல சேர்க்கணும்னு. அந்த பக்கம் ஒரு அட்டகத்தி தினேஷ், அவருடைய ஃப்ரெண்டா ஒரு குடியார கேரக்டர். அவரு அந்த யூடியூப்லாம் இந்த நக்லைட்ஸ்ல பிரபலமானவர், அவர் பேர் சொல்றேன் நான். அவரு
வேற லெவல். இந்த மேட்ச் நடக்கிறப்போ ஒருத்தர் அடிச்சுக்கிறது, ஒருத்தர் என் மச்சான் வந்து எப்போதுமே பந்த சாமிக்கு விட்டுருவாப்புல. அடுத்த படம் அடுத்தடுத்த பால் அடிப்பாரு பாருங்க, அப்புறம் அடி பின்னி எடுப்பாப்புல. அதே மாதிரி அந்த கேட்சை கொடுத்துட்டு அவங்க முகத்துல வர்ற சந்தோஷத்தை பார்த்து இவருக்குள்ளார ஒரு திருப்தி ஏற்படும். விக்கெட்டை இழந்த பிறகு விக்கெட்டுக்கு திருப்தி ஏற்படும் அப்படின்ற அந்த டைலாக். அதே மாதிரி இந்த பக்கம் பாலசரவணன் அவருக்கு போட்டியா கொடுக்குற கவுண்டரு, தன்னுடைய நண்பன் ஹரிஷ் கல்யாணுக்காக. அது மாதிரி ஒரு மூத்திர சந்துக்குள்ளார போய் காட்டுக்குள்ளார 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் வந்து அந்த கேரக்டர், அந்த குடிகார கேரக்டர் இருக்கும். ஐயோ இவன் கேட்டானா, அங்க வந்து இவர் கேட்பாரு, இங்க ஒரு கட்டம் போட்ட சட்டை போட்டு லுங்கி கட்டு ஒரு பையன் வந்தானா, ஒருத்தர் வந்தாரா அப்படின்ட்டு. அட்டகத்தி தினேஷ் இல்லையே பார்க்கலையே அப்படிப்பாங்க. உள்ளே இருந்து வெளில வரப்போ இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுவாப்புல. அட்டகத்தி தினேஷ் இவங்க ரொம்ப கேவலமா பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆளுக்கு மிட் ஆஃப்ல இருந்து அடிக்க தெரியாது, ஏதோ ஒன்று சொல்லுவாப்புல, ஈஸியா அவுட் ஆக்கிடலாம், ஆனா அவருக்கு எல்லா பாலையும் என்ன போடவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அந்த சீன்லாம் இவர் திருப்பி அடிக்கதான் வர்றாருன்னு நினைச்சிட்டு போல அவர் வந்து கீழே இந்த சாவி எடுத்துட்டு போற அந்த சீன்லாம் வேற லெவலுங்க. இந்த படத்தை வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு படம் அந்த லப்பர் பந்து. இந்த படத்துக்கு மோகன் ராஜாவோட பாடல் வரிகள், சான் ரோல்டனோட சான் ரோல்டனோட இசையெல்லாம் வேற லெவல்ல இருக்குது உண்மையாவே. மோகன் ராஜாவோட பாடல்கள் 2 பாட்டு, ஒரு ப்ரொமோஷன் சாங், எல்லாமே சிறப்பு. அதுல வந்து சில்லாஞ்சிருக்கின்னு ஒரு பாட்டு மிரட்டுதுங்க. ஆனால் அட்டகத்தி தினேஷ் தாடி மீசையோட லுங்கியை கட்டிட்டு ஊர்ல கிரிக்கெட் விளையாடுற அந்த இடங்கள் நமக்கு சின்ன வயசுல தென்னமட்டை, இந்த பாலு, ரப்பர் பாலு இதெல்லாம் எடுத்துட்டு போன ஞாபகங்கள் வருது. கார்க் பாலிலையும் ஆடி இருக்கிறோம், கை அடிபட்டு இருக்குது. இந்த லெவல்ல கொண்டு போறாங்க. அதே மாதிரி அட்டகத்தி தினேஷ் இந்த கிட்னி அந்த சேஃபர் கார்டு வைக்கிறப்போ அவருக்கு வந்து அதாவது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நடக்கிற ரியாக்ஷன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஹீரோயின் யசோதாவோ ஏதோ ஒரு கேரக்டர் வேற லெவலுங்க. அந்த அம்மா ஏற்கனவே கோரிப்பாளையத்தில் நடிச்சிருந்துதான் எனக்கு தெரியல. இந்த படத்துல இப்படி ஒரு பொண்டாட்டி நம்ம கிடைக்கலையா அப்படின்ற ஃபீல் ஏற்படுத்தினாங்க. நம்ம பொண்டாட்டி நல்ல இதுதான், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா நம்மளாம் மனுஷனாவே இருக்க மாட்டோம். சில ஆண்களுக்கு இப்படிப்பட்ட பெண்கள் தான் மனைவி அமையணும். அப்படி அமைச்சு அப்படி ஒரு கதையை கொண்டு வந்து புருஷனை அவங்க திட்டுவாங்க, யாராவது திட்டினா கோபம் ஆயிடுவாங்க. அதெல்லாம் வேற லெவலில் சீன் பண்ணியிருப்பாப்புல. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்படி படத்தில் நடித்த எல்லாரையும் பாராட்டிகிட்டே போகலாம். காளி வெங்கட், பாலசரவணன், அது மாதிரி அந்த கேரக்டர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தண்ணி அடிச்சுட்டு வர்ற கேரக்டர், அவர்லாம் வந்து திவாகர், பாலசரவணன், திவாகர், இவங்க டிஎஸ்கே வந்து நம்ம இவரை சேர்த்துக்கவே கூடாதுன்னு இருப்பார். யார இவருக்கு பேர் வந்து ஓட்ட சைக்கிள், வாடகை சைக்கிள், அதாவது எந்த டீம்லயும் இவருக்கு நிறையான இடம் கிடையாது. ஹரிஷ் கல்யாணுக்கு அவர் ரியாக்ஷன், அட்டகத்தி தினேஷுக்கு எதிராக அவர் பண்றது, அப்புறம் ஒன்னா சேர்றது, கடைசியில் என்ன ஆச்சு, இவர் நினைச்சபடி இவர் ஊருக்கு மேட்ச் விளையாட முடிஞ்சதா ஹரிஷ் கல்யாணுக்கு, அட்டகத்தி தினேஷ் என்ன ஆனாரு, இவர் விரும்பின பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணாரா, பிரிஞ்ச அட்டகத்தி தினேஷ் அந்த ஜோடி சேர்ந்துதான் அப்படிங்கிறதுலாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் அப்படியே சொல்லியிருக்காருல்ல. படத்துல ஆண்களோட கிரிக்கெட் மட்டும் இல்லாம பெண்களோட கிரிக்கெட், அதுவும் குறிப்பா ஒரு டீம்ல ஊர்ல விளையாடுற டீம் தானே, அதுவும் 11 அடேங்கப்பா 11 பேர் அப்படின்றதான் இவங்க டீம் பேரு. அதுல வந்து அட்டகத்தி தினேஷ் எல்லாம் ஒன்னா இணைஞ்சிருவாங்க. அதுல வந்து காளி வெங்கட்டோட பெண், அந்த பெண்ணை அடிக்க வச்சு அட்டகத்தி தினேஷும் அவுட் ஆயிடுவாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹரிஷ் கல்யாணம் அவுட் ஆயிடுவாரு. இதுக்கப்புறம் யாரா டீமை தூக்கி நிறுத்துவா 89 ரன்னுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு உள்ள பூந்து விளையாட பாருங்க, வேற லெவலுங்க. இந்த படத்துல வந்து இதுதான் இல்ல, எல்லாத்தையும் கலந்து கட்டி வேற லெவல்ல ஒரு படம் பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த படம் வேற லெவல்ல நிக்குது. இந்த படத்துக்கு வந்து இயக்கம் தமிழரசன் பச்சைமுத்து, உண்மையாவே தமிழ் அரசங்க, தமிழ் அரசனா வளைய வர இருக்கிறாரு. வேற லெவலில் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஷான் ரோல்டன் மியூசிக் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த படத்துக்கு தினேஷ் அவருடைய ஒளிப்பதிவு, இன்னும் எல்லாமே தினேஷ் புருஷோத்தம் அவருடைய ஒளிப்பதிவு, அது மாதிரி மோகன்ஜியோட எடிட்டிங், எப்படி கலை இயக்கம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் இந்த லப்பர் பந்து எல்லா ரசிகர்களும் லவ்வுற பந்து அப்படின்னே சொல்லலாம். லவ்வுற படம், அதாவது ரப்பர் பந்து, லவ்வர்ஸ் பந்து அப்படின்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு வந்து பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திகேயன் என்னுடைய பார்வையில் வந்து இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திகேயன் என்னுடைய பார்வையில் 10க்கு 8.5 மதிப்பெண்கள் தர்றேன். இந்த படத்துக்கு நிறைய விருதுகளும் கிடைக்கணும். இந்த மாதிரி படங்களுக்கு விருதுகளை கொடுங்க. விருது கமிட்டியினரை காசு வாங்கிட்டு கண்ட விருதுகளை அந்த நாட்டில் வாங்கணும் இந்த நாட்டில் வாங்கணும்னு எங்களை குடும்பப்படுத்துகிற படங்களுக்கு கொடுத்து மேலும் கொடுமையாக்கிடாதீங்க. இந்த மாதிரி படங்களை கொண்டாடுங்க, விருது கொடுங்க அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.